ஸ்ரீ மகாகுரப்யோ நமஹ. ஹரிஹி ஓம். சதாசிவசமாரம்பாம் சங்கராச்சார்ய மத்யமாம் அஸ்மதாச்சார்ய பர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம். ஜெம் டிவியின் அன்பர்களுக்கு எனது வணக்கங்கள். இன்றைய நாள் அனைவருக்கும் இனிய நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி இன்றைய மதமும் நம்மதமே நிகழ்ச்சிக்கு செல்வோம். இன்னைக்கு நம்ம ஸ்ரீமத் பகவத்கீதையிலிருந்து ஒரு ஸ்லோகத்தை விரிவான விளக்கத்துடன் பார்ப்போம். அதவா யோகி நாமேவ குலே பவதி தீமதாம் ஏதத்தி துர்லபதரம் லோகே ஜன்ம யதீத்ருஷம். இந்த ஸ்லோகம் ஸ்ரீமத் பகவத்கீதையின் 6வது அத்தியாயமான ஆத்ம சம்யம யோகத்தின் 42வது ஸ்லோகம். போன 2 ஸ்லோகங்களை பகவான் சொல்லும்போது, அர்ஜுனனை பார்த்து சொல்லும்போது, ஒரு யோக பிரஷ்டனின் நிலைமை என்ன, அந்த யோக பிரஷ்டனின் நிலை எப்படி இருக்கும் என்று கேட்டார் அர்ஜுனன். இப்படி இந்த ஜென்மத்தில் யோகத்தில நழுவி போயிருந்தாலும் இன்னொரு வாய்ப்பை இன்னொரு ஜென்மத்தின் ஸ்வரூபத்துல தந்து அந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டு இந்த பாதைக்கான வழியை திருப்பி கண்டுபிடிச்சு இந்த பாதையிலேயே சென்று இறைவனை அடைவார்கள் என்று சொன்னார் கிருஷ்ணர். இதற்கான அந்த வழிமுறை எப்படி சொல்றார், எப்படி ப்ரொசீஜர் எப்படி சொல்றார் என்றால், இந்த ஒரு ஜென்மத்தில் இருக்கும் அந்த ஒரு யோக பிரஷ்டர் அவர் இந்த உயிரை விட்ட பிறகு, இந்த உடலை விட்டு உயிர் பிரிந்த பிறகு அந்த உயிர் அந்த ஒரு ஆன்மா அது செய்த அந்த புண்ணியங்களுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்த அந்த பலனை சொர்க்கத்தில் அனுபவிக்குமாம். இப்படி சொர்க்கத்தில் அந்த புண்ணியங்களின் பலனை அனுபவித்து விட்டு திருப்பி மீண்டும் ஒரு முறை இன்னொரு உடலுக்குள்ள செல்லணும், இன்னொரு பிறப்பெடுக்கணும். அதற்காக அந்த ஆத்மா இந்த பூலோகத்துல நல்ல ஒழுக்கமுடைய செல்வந்தர்களின் செல்வந்தர்களின் வீட்டுல பிறக்கும் என்று சொன்னார் கிருஷ்ணன். எப்படி நல்லொழுக்கம் இருக்கிற செல்வந்தர்களின் அந்த ஒரு வீட்டுல பிறந்து அந்த குடும்பத்துக்கு ஏத்த மாதிரியே பக்தியும் தானமும் தர்மமும் நல்லொழுக்கமும் சேர்ந்த ஒரு குழந்தையாக இது வளர்ந்து, அது வளர வளர பகவான் மீது பக்தியும் வளர்ந்து இறுதியில் அந்த பகவானையே சென்று அடையும். அவர்தான் மோட்சம் என்று சொல்றார் நம்ம கிருஷ்ணர். ஆனால் யோகா பிரஷ்டர்களாக இருப்பவர்கள் யோகத்திலேருந்து பக்தியிலேருந்து நழுவி போயிட்டா என்றால் இவர்கள் அந்த பக்தியை கைவிட்டாலும் பக்தி இவரால கைவிடாதான் இன்னொரு வாய்ப்பை இன்னொரு ஜென்மத்தில் தருமாம். ஆனால் இந்த ஜென்மத்தில் நம்ம அந்த யோகா பிரஷ்டர்களாம் ஆயினாலும் அதற்கு கவலைப்பட வேண்டாம் அர்ஜுனா என்றால் இன்னொரு வாய்ப்பை நான் அளிப்பேன் என்றால் கருணைமயமாக இருக்கிறாராம் அந்த ஈஸ்வரன், அந்த ஒரு கடவுள். இதை சொல்லிட்டு நம்ம கிருஷ்ணர் போன ஸ்லோகத்தில் நல்லொழுக்கமுடைய செல்வந்தர்களின் வீட்டுல பிறப்பா என்று சொன்னார். இப்ப இந்த இடத்துல சொல்றது என்ன என்றால், இல்லை என்றால் அப்படி செல்வந்தர்களின் ஆத்துல பிறக்கல என்றால் இன்னொரு ஆப்ஷன், இன்னொரு விஷயம், இன்னொரு ஜென்மம் எப்படி எடுப்பா என்றால் யோகிகளின் இவரை போலவே இப்ப எந்த யோகியாக இருந்து அந்த பாதையில நழுவி போனாரோ அதே போல பல யோகிகள் இருப்பாராம் ஒரு குடும்பத்தில். அந்த குடும்பத்தில் போய் இவ பிறப்பா. ஆனால் யோகிகளின் அந்த ஒரு குடும்பத்தில் பிறந்ததால் இவரும் ஒரு யோகியாகவே, இவரும் ஒரு பக்தனாகவே வளர்வார். இப்படி பக்தர்களின் குடும்பத்தில் சென்று பக்தனாகவே வளர்ந்து அந்த பக்தியும் அவருக்குள்ள வளர்ந்துட்டே வருமா வயசு வளர வளர. இப்படி பக்தியும் வளர அவரோட வயசும் வளர அந்த ஒரு குடும்பத்தின் அந்த பெருமையையும் பார்த்து வியந்து போய் இந்த பக்தியிலேயே முழுகி போவாராம் இவர். அதனால யோகா பிரஷ்டன் அவர் அந்த உடலை விட்டு உயிர் பிரிந்த பிறகு ஒண்ணு நல்லொழுக்கமுடைய செல்வந்தர்களின் வீட்டுக்கு போவாலாம், இல்லைன்னா யோகிகளின் குடும்பத்திற்கு வருவாளாம். ஆனா இது ரெண்டுத்துல எங்க சென்றாலும் இறுதியில் சேர போறது அந்த இறைவனோடு தான். அதனால 2 பாதைகளாக பிரிந்தாலும் சேரும் இடம் ஒன்றாக தான் இருக்கு. அதனால அப்படி இந்த ஒரு ஜென்மா கிடைக்கிறது, இப்படி யோகிகளின் குடும்பத்தில் பிறப்பது, தவசிகளின் குடும்பத்தில் பிறப்பது, அதாவது அந்த இறைவன் மேல பக்தி வச்சிருக்கிற பக்தர்களின் குடும்பத்தில் பிறப்பது, அது ரொம்ப கடினமான ஒரு விஷயம் அர்ஜுனா என்று சொல்றார். அது ரொம்ப ரேரான விஷயம், அது அவ்வளவு எளிதாக கிடைத்து விடாது என்று சொல்றார் நம்ம கிருஷ்ணர். அதற்கு அந்த யோகத்தில் பல முறைகளை பல படிகளை கடந்து அந்த இறைவனை ஒருவனே கதி என்று இருந்துவிட்டு யோகா பிரஷ்டனாக மாறியவர். அவருக்கு தான் இந்த ஒரு யோகிகளின் அந்த ஒரு குடும்பத்தில் பிறக்கிறதுக்கான அந்த ஒரு வாய்ப்பு கிடைக்கும் என்று சொல்றார். இந்த மாதிரி சாதாரண நல்லொழுக்கமுடைய செல்வந்தர்களை மனிதர்கள் என்ற அந்த கேட்டகரியிலே வச்சிடலாம். ஆனா யோகிகள் மனிதர்களுக்கு அப்பாற்பட்டவர்கள், அந்த இறைவனையே தியானம் செய்து அந்த இறைவன் சிந்தனையிலே இருப்பவர்கள், வேற எந்த கவலையும் இருக்காது நம்மை போல. அப்படி இருக்கும் யோகிகளின் அந்த குடும்பத்தில் போய் பிறக்கிறாளாம் இவா. அப்பொழுது இவா எவ்வளவு அந்த புண்ணியத்தை சேர்த்திருக்கணும், எவ்வளவு அந்த இறைவனால பக்தி வச்சிருக்கணும் என்று இதுல இருந்தே நமக்கு புரியுது. ஆனால் இந்த யோகா பிரஷ்டர்கள் அடுத்த ஜென்மத்தில் ஒண்ணு நல்லொழுக்கமுடைய செல்வந்தர்களின் வீட்டுல பிறப்பா, இன்னொன்னு யோகிகளின் அந்த குடும்பத்திலேயே பிறப்பா என்று சொல்றார் நம்மளோட கிருஷ்ணன். பகவத்கீதையின் 6வது அத்தியாயமான ஆத்ம சம்யம யோகத்தின் 42வது ஸ்லோகத்திற்குண்டான விளக்கம் இதுவே. மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.